ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாதத்தின் முதல் நாள், இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. உங்களுடைய பலனோ உங்களுடைய பராக்கிரமமோ செய்ய முடியாததை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவராலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்மால் முடியாத காரியங்கள், நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமோ செய்ய முடியாததை தேவன் நம்முடைய வாழ்விலே செய்து முடிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாபிலோனிலே அடிமையாக இருந்து இப்போ நாடு திரும்பின மக்கள், எருசலேமுக்கு வந்த மக்கள், எருசலேமிலே ஆலயம் எரிக்கப்பட்டு கிடந்த சூழலிலே அதை திரும்ப எடுத்து கட்டுவதற்காக இங்கே ஜனங்கள் சோர்வுற்று இருக்கிறார்கள். அதை எடுத்து கட்டுகிற முயற்சியை அவர்கள் எடுப்பதற்கு அங்கே தயங்குகிறார்கள். இந்த சூழலிலே தான் இந்த வார்த்தை சகரியாவின் மூலமாக செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை சாலோமோன் கட்டின ஆலயம் மிகப்பெரிய ஆலயம். அதை கட்டுவதற்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் அவனிடத்தில் இருந்தது, ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இவர்களிடத்திலே இல்லை. எனவே அதை கட்டுவதற்கு யோசிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆலயம் இருந்த இடத்திலே இப்பொழுது சிறிய ஆலயம் கட்ட வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணத்தினாலே அவர்கள் பின்வாங்குகிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இல்லை, என்னால் கூடும். எனவே நீங்கள் தைரியமாக வேலையை நடத்துங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகாய் புத்தகத்திலே நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம். ஆகாய் புத்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது சிறந்ததாயிருக்கும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே உற்சாகப்படுத்துகிறார் மக்களை. என்ன சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்? என்னாலே கூடும், என்னை நம்புங்கள் என்று சொல்லி. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்களுடைய பலமோ பராக்கிரமோ உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாததை தேவன் உங்களுக்கு செய்து தருவார். இதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய பலத்தை நம்பியிருக்கலாம், உங்களுடைய பராக்கிரமத்தை நம்பியிருக்கலாம், உங்களுடைய பணத்தை நம்பியிருக்கலாம், உங்களுடைய பதவியை நம்பியிருக்கலாம், உங்களுடைய பொருட்களை நம்பியிருக்கலாம், உங்களுடைய உறவினர்களை நீங்கள் நம்பியிருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்களை நம்பியிருக்கலாம். யாரை நம்பியிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்புங்கள். ஆசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். எனவே முதலாவது நாம் இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையினால் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் எல்லாம் கூடும் என்கின்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கலாம், பல இழப்புகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் முடியும், அவரால் என் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும், என் வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியும் என்கின்ற விசுவாசம் நமக்கு அவசியம். இங்கே அந்த வார்த்தையைத்தான் இங்கே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, தேவனை நம்புங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது
நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையை நீங்கள் நம்ப வேண்டும். அவருடைய வல்லமை மீது உங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே முதலாவது அவருடைய வல்லமையிலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், தடைகளை நீக்குவதற்கு அவருடைய வல்லமையினால் தான் முடியும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சகரியா 4:7 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன் சமமாவாய் என்று சொல்லப்படுகிறது. பர்வதம் போல தடைகள் அங்கே செருபாபேலுக்கு காணப்படுகிறது. ஆலயத்தை கட்டுவதற்காக மக்கள் வரவில்லை, உற்சாகம் இல்லை, தேவையான பணம் இல்லை, பொருளுதவி இல்லை, இப்படி ஏகப்பட்ட தடைகள் ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே அங்கே தரைமட்டமாகி போகும். பெரிய மலை போல் இருக்கிற எல்லா தடைகளையும் தேவனால் மாற்ற முடியும். எரிகோ கோட்டை ஒருவராலும் தகர்க்க முடியாத கோட்டையாக இருந்தது. ஜனங்கள் கோட்டையை சுற்றி அந்த கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து ஆர்ப்பரித்தார்கள். 7 நாட்களாக சுற்றி வந்து 7வது நாள் அவர்கள் ஆர்ப்பரித்த போது அந்த அலங்கம் தானே இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தடைகளை தகர்ப்பதற்கு உடைய வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீகா 2:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது தேவனுடைய வல்லமை எல்லாம் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, தடைகள், நம்முடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய செயல்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாய் 2:5 அவர் சொல்லுகிறார், நீ எகிப்திலிருந்து புறப்படும்போது நான் உங்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினேன், அதுபோல இப்போதும் நான் உங்கள் நடுவிலே இருப்பேன். அந்த நீ செய்கிற காரியம் அற்பமான காரியமாக இருந்தாலும் சரி, அதை முடிவை சம்பூர்ணமாக்கி தருவதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே நன்மையானதை அவர் தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். என் தேவனால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, என் தேவனால் தடைகளை தகர்க்க முடியும். என் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் தகர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவரிடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே, உங்களுடைய ஆரம்பத்திலே, உங்களுடைய ஆயத்தத்திலே தேவன் உங்களோடு கூட இருந்து அதை நடத்தி தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நன்மையை பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.